பாண்டியன் வீட்டில் இருந்து எல்லா சாமானும் மயில் வீட்டுக்கு வந்துடும். மயிலோட அம்மா அந்த வண்டிக்காரர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனாங்க, பாண்டியனும் கோமதி அக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சாமானை கொண்டு போய் இறக்கிட்ட சொன்னாங்க, அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்வாரு. அப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமான்லாம் இறக்கி வச்சுட்டு போயிடுவார். மயிலுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். கோமதிக்கு தான் முதல்ல கால் பண்ணுவாங்க. இப்படியே ஒருத்தருக்காக கால் பண்ணுவாங்க. கோமதி எல்லாரையும் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோமதியோட வீட்டில் ஹாலில் கோமதி, பழனி, ராஜி, மீனா 4 பேரும் இருப்பாங்க. ராஜி அவங்க சித்தப்பா கிட்ட அவங்க எழுதின லெட்டரை பற்றி கேட்பாங்க. நான் எழுதின லெட்டரை அப்பாவும் சித்தப்பாவும் படித்தாங்களா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. பழனி என்ன சொல்வாருன்னா, படித்தாங்க ராஜி, அதையே தான் அரை வெளிச்சத்தில் நைட்டில் உட்காந்து கூட உங்கள் அப்பா படிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை எப்படி பாசம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்னதும் ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோமதி வேண்டாம், எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா கூட தான் முதல்ல பேசாமல் இருந்தாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ சரியாகிடலையா, அதே மாதிரி இதுவும் சரியாயிடும் அத்தை, அவள் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே சரியானாங்க, செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்கள் அப்பா சரியானாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, எது எப்படியோ சரியாயிட்டாங்கல்ல அத்தை, அதே மாதிரி இங்கேயும் ஒரு அதிசயம் நடக்கட்டுமே, நீ போராஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பழனியும் நீ போமா, இப்பதான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க, அப்படியே பாசமா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. ராஜி அவங்க வீட்டுக்கு போவாங்க. ராஜி அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.